40 வயது தாண்டின 2 பெண்கள் சேர்ந்து ஒரு சுற்றுலா போறாங்க. அதுல ஒரு பெண்ணுக்கு 45 வயது, இன்னொரு பெண்ணுக்கு 48 வயது. அதுல ஒரு பெண் திருமணமே செய்து கொள்ளாதவ, இன்னொரு பெண் திருமணமாகி கணவன பிரிஞ்சவ. அவங்க போன இடத்த பத்தியும், அங்க அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்த பத்தியும் சொல்றது தான் இந்த சிறுகதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சூரிய கதிர்கள் என்னும் சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த கதை வெளிவந்த ஆண்டு என்ன அப்படிங்கிறது தெரியல. பொதுவா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் பெண்களையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் முன்னிலைப்படுத்தி நிறைய கதைகளை எழுதியிருக்காங்க. நம்ம சேனல்ல சுழலில் மிதக்கும் தீபங்கள், அன்பு கடல்னு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய 2 நாவல்கள் இருக்கு. அந்த கதைகளோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பம் இருந்தா அந்த கதைகளையும் நீங்க கேட்கலாம். இப்போ கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். விலாசினி, கமலி அந்த 2 தோழிகளும் சேர்ந்து ஆந்திரால இருக்கிற மந்த்ராலயத்துக்கு போறாங்க. அப்படி போனப்போ அவங்க துங்கபத்ரை நதியில குளிக்க போறாங்க. அந்த காட்சியோட தான் கதை ஆரம்பமாகுது. அவங்க போனப்போ அந்த நதியில அதிக தண்ணீர் இல்ல. தண்ணீருக்கு நடுவுல முட்டு முட்டா கிடக்கிற பாறைகள்ல கால் வச்சு பள்ளங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா தேங்கின நீர்க்குட்டைகளை கடந்து அவங்க ரொம்ப தூரம் வந்தாங்க. முதல் நாள் பகல்ல அவங்க பஸ்ல இருந்து இறங்கி ஆவலோட அந்த ஆற்றுல குளிக்க வந்தப்போ பாறைகளா கிடந்த அந்த தொலைவை பார்த்து மலைச்சு தான் போனாங்க. சொல்ல போனா கோடை இன்னும் முழுசா தலை காட்டல. அந்த பங்குனி மாசத்திலேயே அனல் பொறி பறக்கிற அளவுக்கு வெம்மை அதிகமா இருந்தது. அந்த வெம்மை அவங்களுடைய உற்சாகத்தை குறைச்சுது. என்னமோ போ, எல்லாரும் பிரமாதமா சொன்னாங்க. துங்கபத்ரா ஸ்நானம், மடத்துல எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு, ஒரு காட்டேஜ் மட்டும் எடுத்துட்டா சுகமா தூங்கி அமைதியா இருக்கலான்னு சொன்னாங்க. 10 நாள் லீவை போட்டுட்டு ஒன்னையும் கிளப்பி இழுத்துக்கிட்டு வந்தா இந்த பாறையும் குட்டை தண்ணியுமா இருக்கேன்னு ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா கமலினி. அவ சொன்னதை கேட்ட விலாசினி, கொஞ்சம் தள்ளி பாரு, தண்ணி அங்க ஓடுறாப்புல இருக்கு, அங்க ஜனங்கெல்லாம் போய் குளிக்கிறாங்களே, நாமும் போவோம் அப்படின்னு சொன்னா அவ. சரி, கால வேளையில நடக்க சுகமாத்தான் இருக்கு, அதோ அங்க நல்ல ஓட்டம் தெரியுற மாதிரி இருக்கு, இந்த பாறையை தாண்டி அங்க போயிருவோம் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கமலினியும் விலாசினியும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தெலுங்கு மொழியில எச்சரிக்கை செய்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆற்றில் இறங்கி குளிக்கிறவங்க எச்சரிக்கையா குளிக்கணும்னு போலீஸ்காரங்களுடைய எச்சரிக்கை செய்தி அது. ஆரவாரம் இல்லாத அந்த ஆற்றோட பரந்த வெளியில மனோகரமான காலை நேரத்துல இவன் எதுக்கு இப்படி எச்சரிக்கை எச்சரிக்கைன்னு உயிர் எடுக்கிறான்? விலாசினி, மெல்ல பார்த்து இறங்கு, இங்க பாறை இருக்கு அப்படின்னு சொன்ன கமலினி முன்னால நீருக்குள்ள மெல்ல துளாவிக்கிட்டே நடந்து பெரிய பாறை ஒன்றுல ஏறினா. விலாசினிக்கு ஆறு குளம் எதுவுமே பழக்கம் கிடையாது. எப்பவுமே தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிற நகரத்து குளியலறையில 4 செம்பு ஊத்திக்கிட்டு வர்ற குளியல் தான் அவளுக்கு பழக்கமாயிருந்தது. அவளுக்கு கமலினியோட தோழமை கிடைச்சது விடுதியில அவங்க 2 பேரும் ஒரே அறையில சேர்ந்து வசிச்சப்போதான். அந்த தோழமை ஆரம்பிச்சு 3 வருஷங்கள் தான் ஆகுது. நீ என்ன கமலி, என்னை விட்டுட்டு விட்டுட்டு முன்னால போற? பேசாம நான் பாத்ரூம்லயே குளிச்சிருப்பேன், நீ என்னன்னா என்னை கூட்டிட்டு வந்து தொந்தரவு பண்ற அப்படின்னு சொன்னா விலாசினி. அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை சிரிக்கிற சத்தம் கேட்டுது. 2 பேருமே ஒரே சமயத்துல திரும்பி பார்த்தாங்க. அந்த குழந்தைக்கு 1 வயசு கூட நிரம்பி இருக்காதுன்னு தோணுது. தண்ணீர்ல குளிக்க விட்டும் அதை அழாம சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் மாத்தி மாத்தி கைகள்ல துங்கபத்ரா நீரை அள்ளி அள்ளி அந்த குழந்தை மேல ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட வந்த ஒரு சின்ன பொண்ணு குடத்தை தேய்ச்சி கவிழ்த்துட்டு ஆத்துல இறங்கி குளிக்க ஆரம்பிச்சா. என்ன விலாசினி உட்கார்ந்துகிட்டு இருக்க? செம்பு கொண்டு வரலையே, எப்படி மொண்டு ஊத்திக்கன்னு பாக்குறியா? வா வா, தண்ணிக்குள்ள இறங்கு அப்படின்னு பாறையில உட்கார்ந்துருந்த அவளுடைய கையை பிடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்தா கமலினி. விலாசினி மறுத்து பார்த்தா. அம்மா தாயே, போதும் போதும் விடு அப்படின்னு கத்தி பார்த்தா. ஆனா விடாம கமலினி அவ மேல தண்ணீரை வாரி இறைச்சா. ஏ கமலி, என்ன இது விளையாட்டு? 45 48 விளையாடுற விளையாட்டா இது அப்படின்னு கேட்டா விலாசினி. ஏன், தண்ணியில விளையாடுறதுக்கும் வயசுக்கும் என்ன சம்பந்தம்? ஏமா துங்கபத்ரா, உனக்கு என்ன வயசாச்சு
உன் கூட நாங்க விளையாடக்கூடாதா அப்படின்னு கேட்டா கமலினி. தண்ணிக்குள்ள இருந்த கமலினிக்கு எங்கெங்கேயோ தேக்கி வச்சிருந்த உற்சாகங்கள் எல்லாம் மடப்புரண்டு வர்ற மாதிரி இருந்தது. அவளோட பூர்வீகம் தெற்கு சீமை. பாவநாசமோ அம்பாசமுத்திரமோ சொல்லுவா. தாமிரபரணியில விழுந்து நீச்சல் அடிப்பாளாம் சின்ன வயசுலயே. 10 வயசுக்கு பிறகுதான் அவங்க அப்பா பூர்வீக சொத்தை வித்துட்டு பட்டணத்துல ஓட்டல் தொடங்கி எல்லாத்தையும் இழந்து 5 குழந்தைகளை விட்டுட்டு இறந்து போனாராம். இவ அவங்க அம்மாவுக்கு மூத்த பொண்ணு. யாரோட சிபாரிசுலையோ தொலைபேசி துறையில வேலையை வாங்கிக்கிட்டு 3 தம்பிகளையும் ஒரு தங்கையையும் படிக்க வச்சு குடும்பக்காரங்களாக்குற பொறுப்பை முடிச்சிருக்கிறா அவ. திருமணமான தம்பிகளும் தங்கையும் ஆளுக்கு ஒரு பக்கமா பறந்து போனதும் உழைக்கிற பெண்களுக்கான விடுதியை தேடி வந்து அதையே தன்னுடைய இருப்பிடமாக்கிக்கிட்டா கமலினி. விலாசினி ஏறக்குறைய அவளை மாதிரி தான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். அவளுக்கு கல்யாணங்கிற கசப்பு மாத்திரையோட அனுபவம் இருந்தது. விடுதியில அறைய பகிர்ந்துக்க ஆரம்பிச்ச பிறகுதான் ஒத்த தோழமைங்கிற இனிமையான சொல்லுடைய அனுபவம் அவளுக்கு கிடைச்சது. என்ன விலாசினி, ஓடுற தண்ணீரோட சுகத்தை அனுபவிக்காம இப்படி நின்றுகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளை பிடிச்சி தண்ணீர்ல அமிழ்த்தி திணற திணற தலையை முழுக்கி நீராட வச்சா கமலினி. தண்ணீர், இனிமையான ஆத்து தண்ணீர். அம்மம்மா, இது உடம்ப மட்டும் புனிதமாக்கல, நாடி நரம்பெல்லாம் பாஞ்சு உணர்வுகளெல்லாம் புனிதத்துல மூழ்க வைக்குது. போதும் கமலி, போதும். ஆமா, நாம 2 பேரும் இப்படி சொட்ட சொட்ட நனைஞ்சு போய் இருக்கோமே, ரூமுக்கு எப்படி போறது அப்படின்னு கேட்டா விலாசினி. ரூமுக்கு போக என்ன அவசரம்? விலாசினி, உனக்கு என்னுடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டா கமலினி. தாயே, உன் கடைசி ஆசை எதையும் நீ இப்ப சொல்ல வேண்டாம். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இனிமேல உன் கூட எங்கேயுமே புறப்பட்டு வரக்கூடாதுன்னு தோணுது அப்படின்னு முணுமுணுத்தா விலாசினி. அப்போ பள்ளங்கள் இருக்கிறது ஜாக்கிரதைன்னு மறுபடியும் போலீசாருடைய அறிவிப்பு கேட்டது. அப்போ பின்னால யாரோ கடுக்குன்னு சிரிக்கிற சத்தமும் கேட்டது. விலாசினி திரும்பி பார்த்தா. குழந்தைய தண்ணீர்ல வச்சு குளிக்க வச்சுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு இப்ப பாறையில உட்காந்து குழந்தைக்கு சேலத்தலைப்ப மறைச்சுக்கிட்டு பால் ஊட்டிக்கிட்டு இருந்தா. அவ கூட இருந்த அவ கணவன் துணிகளை துவைச்சு பிழிஞ்சு கூட இருந்த சின்ன பெண்ணோட உதவியோட அந்த துணிகளை காய வச்சுக்கிட்டு இருந்தான். மனைவியோட பூ போட்ட துணி சேலையையும் நல்லா பிரிச்சு அவன் காய வைக்கிறத விலாசினி அதிசயமா பார்த்துக்கிட்டு இருந்தா. குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு கொஞ்ச தூரத்துல ஈர மணல்ல குழந்தைய உட்காத்தி வச்சு அந்த சின்ன பொண்ணுகிட்ட அவ ஏதோ சொன்னா. உடனே அந்த சின்ன பொண்ணு ஒரு மலிவான பிளாஸ்டிக் பொம்மையை கொண்டு வந்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்தது. பிறகு அந்த இளம் பெண்ணும் நீராட ஆயத்தமானா. தன்னுடைய ஆடைகளை களைஞ்சு அதை சோப்பு போட்டு உலர்த்திட்டு சேலையை வரிஞ்சு இறுக்கிக்கிட்டு கணவன் நீராடிக்கிட்டு இருந்த இடத்துக்கு போனா அவ. இத்தனை நேரமும் முதுகையே காட்டிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு இப்போ முகம் தெரியிற மாதிரி திரும்பி நின்னா. அப்போ விலாசினிக்கு நினைவுல ஏதோ இடர்ற மாதிரி இருந்தது. யாரு இவ, யாரு இப்படி நினைவுல நிக்கிற சிவப்பா இருக்காளே? ஒருவேளை இவதான் சௌமினியோ? ஆனா சௌமினி கன்னடத்து பொண்ணு இல்லையே, இவ கன்னடம் பேசுறாளே. பத்முவா இருக்குமோ? பத்மு சிவப்பு தான், ஆனா இப்படி ஒரு நிறம் கிடையாதே. ஒரே ஒரு பருக்கக்கல் தான் குத்திக்கிட்டு இருந்தது. ஆமா, பருக்கக்கல். விலாசினி திருமணமாகி போய் 3.25 நாழிகையில சுவத்துல அடிச்ச பந்த போல கணவன் வீட்டுல இருந்து திருப்பி விடப்பட்டப்போ அவளோட கடைசி தம்பிக்கு 3 வயசு. அம்மா ஏற்கனவே செத்து போனா. அப்பா 2 தங்கைகளை ஒப்பேத்தி விட்டுட்டு அவரும் போய் சேர்ந்துட்டாரு. விலாசினி விட்ட படிப்பை தொடர்ந்து படிச்சு பள்ளிக்கூட ஆசிரியையா வேலையும் செய்துக்கிட்டு தாய்க்கு தாயா தங்கைகளுக்கும் தம்பிக்கும் எல்லா பொறுப்பையும் சுமந்துக்கிட்டு நடந்தா. அவ தம்பியை பார்க்குற எல்லாரும், இவன் உங்க மகனா டீச்சர் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆமா, இப்ப 10th போறான் அப்படின்னு சொல்லுவா அவ. அவங்கிட்டையும் எல்லாரும், தம்பு உங்க அம்மா இருக்காங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. தாய் தகப்பனுக்கு மட்டும் கொல்லி போட அவன் பிறக்கல, உனக்கும் அவன்தான் அப்படின்னு தொட்டு தொடாத உறவுகள் அவளுக்கும் ஒரு பிடிப்பு வேணுமேன்னு அவங்களோட பிணைப்பை உறுதிப்படுத்தி வச்சாங்க. தம்பு 3 சப்ஜெக்ட்லையும் நல்ல மார்க் எடுத்திருக்கான். அவனை எப்படியாவது என்ஜினியரிங்ல சேர்க்கணும் அப்படின்னு அவன் முயற்சி பண்ணான். அவன் சூரத்துல சேர்ந்து படிச்சான். படிப்பு முடிஞ்சு அவன் சென்னையில ஒரு சைக்கிள் தொழிற்சாலையில வேலைக்கு சேர்ந்தப்போ விலாசினி பூரிச்சு போனான். கணவனால நிராகரிக்கப்பட்டவங்கிற வடு போன இடம் தெரியல.
தம்பு மாநிறமானாலும் வாட்ட சாட்டமா இருப்பான். அவனை பார்க்க பார்க்க விலாசினி ஏகப்பட்ட ஆகாய கோட்டைகளை கட்டிக்கிட்டு இருந்தா. அவனுக்காக வரப்போற பொண்ணு அழகா அன்பா வீட்டோட விளக்கா இருப்பா. தன்னோட பிறக்காத அந்த மகனும் அவளும் இணைஞ்சு வாழ்றதையும், பேரன் பேத்திகளை தான் கையில பிடிச்சுக்கிட்டு பூந்தோட்டத்துல உலாவிக்கிட்டு வர்றதையும் ஓய்வு காலத்தையும் நினைச்சு எண்ணி பார்ப்பா அவ. தெரிஞ்ச இடங்கள்லாம் தம்பிக்கு பொண்ணுக்காக சொல்லி வச்சிருந்தா. ஆனா அவளுக்கு எந்த சிரமமும் வைக்காம அவனே ஒரு நாள் தன்னோட பைக்ல அவளை வச்சு கூட்டிக்கிட்டு வந்தான். அக்கா, இவ பிரேமா. பிரேம், இவங்க தான் அம்மா அப்படின்னு அடக்கமா சிரிச்சிட்டு ஒதுங்கி நின்னா அவன். அந்த பொண்ணு மின்னல் அடிச்ச மாதிரி ஒரு சிவப்பு, கொடி மாதிரி உடம்பு, சுருட்டையான முடிய 2 3 ரப்பர் வளையம் போட்டு கட்டி பின்னல் போல போட்டுக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு பக்கத்துல வந்து காலில் விழுறதுக்கு முன்னாலேயே விலாசினி அவளை தூக்கி விட்டா. என்னம்மா படிச்சிருக்க அப்படின்னு கேட்டா. பியூசி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு. ஏன் மேல படிக்கல அப்படின்னு கேட்டா விலாசினி. சாரதாம்மா வேலை கிடைச்சிருச்சுன்னா வேலை பார்த்துக்கிட்டே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிக்கலான்னு சொன்னாங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல என்ன சேர்த்து விட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு. சாரதாம்மாவா? யாரு? சேவா நிலையம் சாரதாம்மாவா அப்படின்னு கேட்டா விலாசினி. ஆமாம்மா, எனக்கு அவங்க தான் தாய் தகப்பன் எல்லாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதும் விலாசினிக்கு துணுக்குன்னு இருந்தது. ஆனாலும் மெலிசா சிரிச்சா. அக்கா, மனசு விரும்பி நான் நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு தான் நானே முடிவு செய்துட்டேன் அப்படின்னு சொன்னான் தம்பு. அவனுக்கு பிடிச்சிருக்கு. பணம் பணம்னு அலையாம பெருந்தன்மையோட எந்த ஆதரவும் இல்லாத ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கான். அவன் படிச்சு இன்னைக்கு சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கான். ஆனாலும் அவன் குணத்துல இன்னும் உயர்ந்துட்டதா விலாசினிக்கு தோணுச்சு. சேவை நிலையத்து சாரதா அம்மாவையும் இன்னும் ஒரு சிலரையும் மட்டும் கூப்பிட்டு திருநீர்மலை கோயில்ல வச்சு தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ. அவங்க 2 பேரையும் தானே தேனிலவுக்கு அனுப்பி வச்சா. தம்பு சீக்கிரத்திலேயே சொந்தமா ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தான். அவங்க ஊருக்கு திரும்புறதுக்கு முன்னால தன்னோட செலவுல அவங்க குடும்பத்துக்கான சில அவசியமான சாமான்களுக்கு ஆர்டர் கொடுத்து வரவழைச்சா. சோஃபா செட்டு, ரெட்டைக்கட்டில், ப்ரெஷர் குக்கர், டைனிங் டேபிள் இதெல்லாம் வந்து பார்த்ததும் அவங்களுக்கு வியப்பையும் மகிழ்ச்சியும் அளிக்கணும் அப்படின்னு நினைச்சா அவ. பார்த்து பார்த்து பக்குவமா செய்து வாங்கியிருந்தா அவ. விலாசினிக்கு அப்ப கோடை விடுமுறை. பள்ளி இன்னும் திறக்கல. தம்பு கல்யாணத்துக்காக 1 மாதம் லீவ் எடுத்திருந்தான். தேனிலவுக்கு கொடைக்கானல் போனவங்க 8ஆம் நாளே திரும்பி வந்துட்டாங்க. தம்பு, என்ன இவ்வளவு சீக்கிரமா திரும்பி வந்துட்டீங்க? ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டா விலாசினி. அவங்க 2 பேருமே வந்ததுல இருந்து கலகலப்பா இல்ல. அதை பார்க்கும்போது விலாசினிக்கு துணுக்குன்னு இருந்தது. ஏமா பிரேமா, உடம்புக்கு ஏதாவது முடியலையா அப்படின்னு அவகிட்ட கேட்டா. அதெல்லாம் இல்லம்மா அப்படின்னு சொன்னா பிரேமா. விலாசினி வந்த 2 பேருக்கும் சமைச்சு போட்டா. புதுசா வாங்கி இருக்கிற கட்டில், டைனிங் டேபிள் இதெல்லாம் பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சா. ஆனா அவ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. இவளே தான் திரும்ப திரும்ப அவங்க கிட்ட பேசினா. வாங்கின பொருட்கள்லாம் நல்லா இருக்கான்னு திருப்பி திருப்பி கேட்டா. எல்லாத்துக்கும் அவங்க 2 பேரும் ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தையில பதில் சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில தம்பு 7:30 மணிக்கே அலுவலகத்துக்கு கிளம்பிட்டான். பிரேமாவும் புறப்பட ஆயத்தமாயிக்கிட்டு இருந்தா. பிரேமா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இனிமே வேலை பார்க்க வேண்டான்னு தம்பு சொல்லலையா அப்படின்னு கேட்டா விலாசினி. இல்லம்மா, நான் நான் சேவா நிலையம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவளுடைய பதிலுக்கு காத்திருக்காம பிரேமா படியிறங்கி போனா. விலாசினிக்கு இருப்பு கொள்ளல. விரும்பி மனசு ஒப்பித்தானே இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தம்பு ரொம்ப நல்ல ஒழுக்கமுள்ள பையன். அவனுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கூட கிடையாது. 2 பேருக்கும் இடையில என்ன மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அவளுக்கு புரியல. அன்னைக்கு பிற்பகல் 3 மணிக்கே தம்பு திரும்பி வந்துட்டான். ஏன்பா, ஏதாவது பிரச்சனையா? நீங்க 2 பேரும் ஏன் சந்தோஷமா இல்ல அப்படின்னு கேட்டா விலாசினி. அக்கா, எனக்கு மனசு சரியில்லை, தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அறைக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டான் அவன். திகைச்சு போனா விலாசினி. சாயந்தரம் பிரேமா வந்ததும் காப்பியை கலந்துகிட்டே அவகிட்ட கேட்டா. என்னம்மா சமாச்சாரம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா. மன்னிச்சுக்கங்கம்மா, என் வாயால் எதுவும் சொல்லும்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
முன்னறையில தனக்கு தனியா படுக்கையை போட்டுக்கிட்டு அவ தூங்க ஆரம்பிச்சிட்டா. அவங்களோட பிணக்கு வெறும் ஊடல் இல்லைன்னு விலாசினிக்கு வெட்ட வெளிச்சமாச்சு. அப்பப்போ அவங்க 2 பேரும் முணுமுணுன்னு பேசிக்குவாங்க. சில நாட்கள்ல முணுமுணுக்கிற குரல் உரத்து வர ஆரம்பிச்சுது. ஏன் இஷ்டப்படி நீ இருக்க விரும்பலன்னா நாளைக்கே எங்கேயானா போயிரு. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்ச புத்திக்கு என்னையே நான் செருப்பால் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு கத்துனான் தம்பு. ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? அக்கா காதுல விழுந்தா வேதனைப்படுவாங்க அப்படின்னு மெதுவான குரல்ல அறைக்குள்ள இருந்து பிரேமா சொல்ற சத்தமும் கேட்டுது. பின்ன ஏண்டி மேத்தா டின்னர் கொடுத்தப்ப வராம மூக்க அறுத்த அப்படின்னு கேட்டான் அவன். இந்த ஹை சொசைட்டிலாம் எனக்கு பிடிக்கலைங்க, பழக்கம் இல்ல, அங்க பொம்பளைங்கெல்லாம் லிக்கர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பிரேமா. ஏண்டி உனக்குள்ள பெரிய காந்தின்னு நினைப்பா? நான் சொல்றபடி கேட்க வேண்டியவதான் நீ. சேல்ஸ் கேர்ளா நின்னுட்டு கண்டவன் கூடலாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த கேட்டுக்கு இது வேறயா? மேத்தா யாருன்னு நினைச்ச? அவன் பெரிய கோடீஸ்வரன்டி. கூடி சீக்கிரத்துல தனி ஃபேக்டரி ஆரம்பிக்க போறான். எனக்கு 7,000 சம்பளமும் காரும் பங்களாவும் தரப்போறான். அவன் நம்ம மதிச்சு போன இடத்துல பார்ட்டி கொடுக்கறான். என்ன திமிரு இருந்தா நீ அவனை அவமதிப்ப? எவளோ பெத்து போட்ட அனாத குழந்தை, குப்பையில கிடந்தவ நீ. கடைசியில உன் புத்திய காட்டிட்டியே அப்படின்னா தம்பு. ஐ எம் சாரிங்க, அந்த ஆளு பார்க்குற பார்வை நல்லா இல்லைங்க அப்படின்னு சொன்னா பிரேமா. நல்லா இல்லையா? என்னடி நல்லா இல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டே பலார்னு அற விடுற சத்தம் கேட்டுது. விலாசினிக்கு அதுக்கு மேல பொறுக்க முடியல. தம்பு தம்பு அப்படின்னு கத்திக்கிட்டே கதவை இடிச்சா. கதவு திறக்கல. ஆனா அறைக்குள்ள கனமான அமைதி திரை விழுந்தது. இடையில இடையில மெல்லிதான விசும்பல் சத்தமும் கேட்டுக்கிட்டு இருந்தது. நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் விலாசினிக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க. விலாசினி காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலேயே பிரேமா எழுந்து பால் காய்ச்சி காப்பி போட்டுக்கிட்டு இருந்தா. காப்பியை விலாசினி கிட்ட கொடுத்துட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் போறேன், அவங்க என்னை போன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவளோட காலை தொட்டு வணங்கிட்டு கண்ணீரோட எழுந்தா அவ. விலாசினி பதில் சொல்ல வார்த்தைகள் இல்லாம அதிர்ந்து போய் நிற்கும் போதே அவ தன்னோட சின்ன பெட்டியும் தோல் பையுமா படியில இறங்கி போயிட்டா. அப்போ விலாசினியோட மனத்திரையில வேற ஒரு காட்சி வந்தது. புருஷனுக்கு ஏத்த அழகும் சிவப்புமா 18 முழ சேலையில ஒடுங்கி போய் சிங்கத்தோட குகையில தள்ளிவிடப்பட்ட ஒரு மானை போல ஒரு மூலையில நின்னா அவ. பட்டு ஜிப்பாவும் பரிமள வாசனைகளுமா அவன் உள்ள வந்தான். மெத்தையில சாஞ்சுக்கிட்டு அவளை புழுவ போல பார்த்தான். வந்தவன் எடுத்த எடுப்புலையே, ஏண்டி மூதேவி வாயேன், உன் பவுசுக்கும் லட்சணத்துக்கும் நான் தான் உன்னை கெஞ்சணுமா அப்படின்னு எடுத்த எடுப்புல வெளிப்பட்ட அந்த உதாசீனத்துல அவ கருகி போனா. அழுக வெடிச்சுக்கிட்டு வந்தது. ஏண்டி அழற? சனியனே, இப்போ உன்னை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டான் அவன். அவளோட அழுக இன்னும் சத்தமா சுவர்களையும் கதவுகளையும் தாண்டி வெளியேறுச்சு. அவன் பொறுமை இழந்து போனான். அம்மா அம்மா அப்படின்னு கத்துனான். கதவு திறக்கப்பட்டது. இந்த தரித்திரத்தை போய் என் தலையில கட்டி வச்சிங்களே, இத நீங்களே அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அறையை விட்டு வெளியே போனான் அவன். அந்த சமயத்துல விலாசினிக்கு உடலும் உள்ளமும் எப்படி எரிஞ்சுதோ அதே போலத்தான் இப்பவும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அதனால விலாசினி பிரேமாவை தடுக்கல. அன்னைக்கு வீட்டை விட்டு போன அந்த பிரேமாவா இது? துங்கபத்ரா நதியில நின்னுகிட்டு இப்படி திகைச்சு போயிருந்த விலாசினிய பார்த்து, என்ன விலாசினி திகைச்சு போய் நிக்கிற, அவங்களையே ஆணி அடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கமலினியும் அவங்கள பார்த்தா. அந்த பெண்ணும் அவ கணவனும் ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணீரை வாரி அடிச்சுக்கிட்டு சந்தோஷ கடல்ல தெளிச்சுக்கிட்டு அங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட பணச்செருக்கு எதுவும் இல்லை. அவங்களுடைய துணிகளும் நாகரிகமா இல்லை. அந்த பெண்ணோட கழுத்துல பளிர்னு கருகமணி தெரிஞ்சுது. அவங்க அந்த சூழல்லையே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு இளந்தம்பதின்னு சொல்லாமலே தெரிஞ்சுது. அப்போ கமலி அவளை பார்த்து, கண்ணை போடாத விலாசினி அப்படின்னு சொன்னா. இல்ல கமலி, சுத்திலும் எத்தனையோ இளசுகள் குளிக்கல, ஆனாலும் இவங்க 2 பேருடைய சந்தோஷமும் பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையா தெரியுது. பணக்காரங்க ஸ்விம்மிங் பூலுக்கு போவாங்க, வீட்டில் கட்டினவளை விட்டுட்டு செக்ரட்டரி கூட கொட்டை அடிப்பாங்க, அது ஒரு சுகமா?
இந்த நிமிஷத்துல இதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம். ஒளிவு மறைவு தெரியாத சந்தோஷம் அப்படின்னு சொன்னா விலாசினி. நான் மனசுல நினைச்சதையே தான் நீயும் சொல்ற விலாசினி அப்படின்னு சொன்னா கமலினி. அப்போ விலாசினி அவளை பார்த்து, நாம இந்த மந்திராலயத்துக்கு வந்தது நினைவுல நிக்கிற விதமா என் மனசுல பதிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா. அவளுடைய மனசுக்குள்ள சில நினைவுகள் ஓடிக்கிட்டு இருந்தது. தண்ணீர் தான் எவ்வளவு மென்மையா இதமா இருக்கு. ஆனா அந்த தண்ணீரோட ஆற்றல், அவன் அவளை முதல் சந்திப்பிலேயே புழுவா நினைச்சு அவளுடைய பெண்மைய, தாய்மை சக்திய உதாசீனம் பண்ணான். அந்த சமயத்துல அவன் பலவந்தம் செய்திருந்தா கூட ஒருவேளை பூச்சியா அவ அடங்கி போயிருந்திருப்பா. ஆனா அவனுடைய அவமதிப்பு, அவளோட வீம்பையும் உறுதியையும் அவனை வாழ்க்கையை விட்டே அகற்ற அளவுக்கு வளர்ந்தது. இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த விலாசினி அப்ப கொஞ்சம் நின்னா. என்னன்னு கேட்டா கமலினி. செருப்புல மண்ணு புகுந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு குனிஞ்சா விலாசினி. அப்போ அந்த பொண்ணு பக்கத்துல வந்தா. அம்மா, நமஸ்காரம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி எதிர வந்து நின்னா. அவ பிரேமாதான். அவளுடைய கருவெழிகள் அசாத்தியமா பளபளத்துக்கிட்டு இருந்தது. அவ தன் கையில இருந்த குழந்தைய விலாசினி கிட்ட நீட்டினா. கணவன் மனைவி 2 பேருமா அவளுடைய கால்களை தொட்டு வணங்குனாங்க. அம்மா, எங்க குழந்தைக்கு பிரசாத்னு பேரு வச்சிருக்கோம், ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னா பிரேமா. விலாசினி குழந்தைய உச்சி மோந்து முத்தமிட்டு ஆசீர்வாதம் பண்ணா. அவளுடைய கண்கள்ல கண்ணீர் நிறைஞ்சுது. நீங்க இங்கதான் இருக்கீங்களாப்பா அப்படின்னு மெல்லிய குரல்ல கேட்டா விலாசினி. அதுக்கு அவ கணவன் கன்னடம் கலந்த தமிழ்ல பதில் சொன்னான். ஆமாம்மா, நாங்க டிஃபன் ரூம் வச்சிருக்கோம். சாயங்காலம் இட்லி, தோசை, வடை எல்லாம் போடுறோம். இப்படியே 12 வருஷமா இருந்தோம்மா. நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு. எல்லாரும் வாங்கோம்மா அப்படின்னு சொன்னா அவன். விலாசினி தலையசைச்சா. அப்போ நீங்க எங்கம்மா தங்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா பிரேமா. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் மெயின் ரோட்ல தான் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கோம். தேவஸ்தான ரூம்ல தண்ணி இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால தான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே ரூம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா விலாசினி. ஓ, நம்ம இடத்துக்கு பக்கத்துல சௌகரியமா ரூம் இருக்குமா? நான் வாங்கி தரேன். ராகவேந்திர பிரசாத்னு போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்துல தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா பிரேமா. வரேம்மா, அவசியமா வரேன் அப்படின்னு சொன்னா விலாசினி. அப்போ பிரேமா, எனக்கு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே விலாசினி கிட்ட இருந்து தன்னுடைய குழந்தைய வாங்கிக்கிட்டா. அவ கூட வந்த சிறுமி குடத்து தண்ணிய தலையில ஏத்திக்கிட்டு படியேறி போயிட்டா. பிரேமாவும் அவ கணவனும் மாறி மாறி குழந்தைய கொஞ்சிக்கிட்டே நடந்து போனாங்க. கமலினி படிக்கட்டு பக்கத்துல இவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. விலாசினி, எனக்கு உன்னை பார்க்கவே பொறாமையா இருக்கு. சென்னையில தான்னு பார்த்தா இங்க வந்தாலும் உன் காலில் விழுந்து கும்பிடுற அளவுக்கு உனக்கு ஒரு பழைய ஸ்டூடெண்ட் கிடைச்சிடுறா அப்படின்னு சொன்னா. விலாசினி பதில் சொல்லாம அந்த ஆற்றங்கரையில செழிப்பா இருந்த அரளி மேட்டை பார்த்தா. கொத்து கொத்தா மொட்டும் மலருமா இருந்தது அது. சூரியனோட கிரணம் சுட்டு பொசுக்கிற வன்மையுடையதுதான். ஆனாலும் இந்த பூக்கள்ல இதழ்களை எவ்வளவு நேர்த்தியா மென்மையா மலர வைக்கிறான் சூரியன் அப்படிங்கிற நினைப்பு அவளுடைய மனசுல தோணுச்சு. வந்தவ என் ஸ்டூடெண்ட் இல்ல அப்படின்னு கமலினி கிட்ட அவளுக்கு சொல்ல தோணல. இவளை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு ஸ்டூடெண்டாவே இருக்கட்டும். இன்னும் ரொம்ப காலத்துக்கு அப்படியே இருக்கட்டும். குறைஞ்சபட்சம் இந்த ஊர்ல தங்குற நாட்கள் வரையிலாவது இருக்கட்டும். அவகிட்ட சொல்ல வேண்டாம். பெண்மைங்கிறது உதாசீனம் பண்ணப்பட்டு காலடியில தேய்க்கிறதுக்கு இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை போற்ற தெரிஞ்ச அந்த இளைஞனையும் கூடவே நடந்துகிட்டு இருந்த பிரேமாவையும் பார்த்துக்கிட்டே விலாசினி படியேற ஆரம்பிச்சா. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.